அபிவிருத்தி குழு கூட்டங்களுக்கு தலைமை தாங்குபவர்களின் செயற்பாடுகள் மக்களது உணர்வுகளை பிரதிபலிக்கின்றதாக இருக்க வேண்டும். முன்னாள் அமைச்சர் டக்ளஸ். மல்லாவி பாலியல் துஷ்பிரயோக முயற்சி, மூவருக்கும் விளக்கமறியல். கோட்டாபய மறைத்து வைத்திருந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் அறிக்கை, அமைச்சர் ஆனந்த விஜயபால பகிரங்கம். சுரேஷ் அலவின் ஒற்றர்கள் பாதுகாப்பு குழு கூட்டங்களில் நுழைந்திருந்ததாக தகவல் கசிவு. எதிர்க்கட்சி தலைவர் அரசாங்கத்திடம் விடுத்துள்ள அவசர கோரிக்கை. நிலக்கரி மோசடி, அனூர் அரசிற்கு எதிராக சிஐடியில் முறைப்பாடு. 30,000 மெட்ரிக் டன் எரிபொருளுடன் இலங்கையை வந்தடைந்த கப்பல். செம்மணி 3ஆம் கட்ட அகழ்வு பணி நிதி ஒதுக்கீடு குறித்த முக்கிய அறிவிப்பு. பொதுக்கட்டமைப்பை உருவாக்கும் விடயத்தில் தமிழரசு கட்சியின் முடிவுக்காக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி காத்திருப்பு. உறுதியான முடிவில்லையில் தொடர்ந்து பேசுவதில் பயனில்லை என உள்ளக அழுத்தம். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு தனது பிறந்தநாள் கொண்டாட்டத்தை வவுனிக்குளம் குளப்பகுதியொன்றில் மல்லாவி திருச்சபை ஊழியர் ஏற்பாடு செய்துள்ளார். தனது பொறுப்பில் உள்ள சிறுவர் அபிவிருத்தி திட்ட ஊழியர்கள் ஒன்றிணைந்து குறித்த கொண்டாட்டம் வவுனிக்குள குளக்கட்டில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குறித்த கொண்டாட்டம் முடித்து ஏனைய ஊழியர்கள் தமது சொந்த வாகனங்களில் வீடு திரும்பியுள்ளனர். 20 மற்றும் 21 வயதுடைய 2 யுவதிகள் வாகனம் இல்லாமையால் தனது வாகனத்தில் ஏற்றி குறித்த வாகனம் குளக்கட்டின் முடிவு வரை பயணித்துள்ளது. பயணத்தில் மயக்கமுற்ற யுவதிகளை குறித்த ஊழியர் மற்றும் பயணித்த 2 திட்ட ஊழியர்கள் இணைந்து பாலியல் முயற்சி செய்ததாக மல்லாவி போலீசில் வாக்குமூலம் வழங்கப்பட்டுள்ளது. இதன்போது தமக்கு வைன் வழங்கப்பட்டதாகவும் அதனால் மயக்கம் ஏற்பட்டதாகவும் வாக்குமூலம் வழங்கப்பட்டுள்ளதாக அறிய முடிகின்றது. சம்பவத்துடன் தொடர்புடைய பாதிக்கப்பட்ட யுவதிகள் கிளிநொச்சி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட யுவதிகளின் பெற்றோர் வழங்கிய முறைப்பாட்டுக்கு அமைவாக மல்லாவி போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்தனர். இதன்போது சம்பவத்துடன் தொடர்புடைய வாகனத்தை செலுத்திய சாரதியும் மற்றும் ஒருவரும் போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டனர். இதன்போது குறித்த சந்தேக நபர்களிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மதபோதகர் உட்பட 3 விசாரணைகளை முன்னெடுப்பதாக மல்லாவி போலீசார் தெரிவித்தனர். விசாரணைகளை மேற்கொண்டதன் அடிப்படையில் போதகர் உள்ளிட்ட 3 கைது செய்துள்ளதாக மல்லாவி போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட 3 முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் வாசத்தலத்தில் இன்றைய தினம் ஆஜர்படுத்தப்பட்ட போதே 3 எதிர்வரும் 22ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இந்த புதிய அரசாங்கத்தை பொறுத்த வகையில் அவர்கள் ஆட்சிக்கு வர முதல் பல மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக நல்ல பல விடயங்களை எல்லாம் கூறி வந்திருக்கின்றார்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக ஆட்சி ஏற்பட்டு இந்த 1.5 வருஷத்துக்கு மேலாக சென்று விட்டது. ஆனால் அந்த மக்களுடைய நலன்களை பேணக்கூடிய வகையில், மக்களுடைய பிரச்சனைகளை தீரக்கூடிய வகையில் அங்கு அணுகுமுறைகள் இருப்பதாக தெரியவில்லை. அது அந்த அபிவிருத்தி குழுக்களுக்கு தலைமை தாங்குகின்றவர்களுடைய ஆற்றல், அவருடைய அக்கறை, அவருடைய உணர்வுகள், மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற அந்த எண்ணங்களோடு சம்பந்தப்பட்ட விடயமாக இருக்கின்றது. ஆனால் இப்போ பல ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் மாவட்டத்திலும் சரி பிரதேசத்திலும் சரி நடந்து வந்திருக்கின்றது. ஆனால் இன்று அந்த சமூக வலைத்தளங்களில் அரசு அதிகாரிகள் உள்ளடங்களாக பொதுமக்களுடைய பிரதிநிதிகள் அல்ல பொதுமக்கள் தங்களுடைய நியாயமான பிரச்சனைகளை கடந்த காலத்தில் தாங்கள் முன்வைத்தது தீர்த்து கொண்டது போல தற்போதைய காலத்தில் அது செய்ய முடியவில்லை என்று ஒரு அங்காளயிப்பு ஒன்று ஏற்பட்டிருக்கிறதாக சமூக வலைத்தளங்களிலும் நேரில் வந்து என்னை சந்திக்கின்றவர்கள் தொலைபேசி கூடாகவும் அதை தெரியப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இது ஒரு துரதிர்ஷ்டவசமானது. இது தொடர்பாக அனுர ஜனாதிபதி அவர்களுக்கு நான் ஒரு கடிதம் எழுத இருக்கின்றேன். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் சிரேஷ்ட நீதிபதி ஜனத் சில்வா வெளியிட்டுள்ள அறிக்கையை சில காலம் மறைத்து வைத்திருந்தார். அதன் பின்னர் ஆட்சிக்கு வந்த ரணில் விக்ரமசிங்கவும் குண்டு தாக்குதல் தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையை மறைத்தே வைத்திருந்தார் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். ஹெக்கடுவ போலீஸ் நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து பேசியவர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவே அந்த அறிக்கைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வழங்கி விசாரணை
விசாரணைகளை நடத்துமாறு அறிவித்தார். குறித்த அறிக்கைகளில் உள்ள 37,500 பக்கங்கள் ஆய்வுக்குட்படுத்தப்பட்டு 10 குழுக்கள் நியமிக்கப்பட்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அதில் உள்ள சில குற்றச்சாட்டுகளுக்கு குற்றவியல் சட்டத்தில் வழக்கு பதிவு செய்ய வேண்டியுள்ளது. அது தொடர்பில் சட்டமா அதிபர் திணைக்களத்துடன் இணைந்து நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளோம். இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு பயந்தவர்கள் பல்வேறு பிரதான சூத்திரதாரிகள் தொடர்பில் கருத்து தெரிவிக்கின்றனர். பொறுப்பான அரசாங்கம் என்ற வகையில் அவை பின்னால் செல்ல முடியாது. அத்தோடு போலீஸ் திணைக்களமும் இதற்காக விசாரணைகள் நடத்த முடியாது. நாங்கள் நீதியான பக்கச்சார்பற்ற விசாரணைகளை நடத்தியுள்ளோம். அதில் சிலர் நேரடியாக தொடர்பு பட்டிருந்தமை தெரிய வந்துள்ளதை தொடர்ந்து சிலரை நாங்கள் கைது செய்துள்ளோம். இதற்கான விசாரணைகள் நடைபெறுகின்றன. விரைவில் இந்த குண்டு தாக்குதலுக்கு உதவி செய்தவர்கள் மற்றும் சூத்திரதாரிகள் யார் என மக்கள் அறிந்து கொள்வார்கள் என குறிப்பிட்டுள்ளார். சுரேசாலை மற்றும் சக்ரான் குழுவினரின் ஒற்றர்கள் பாதுகாப்பு குழு கூட்டங்களில் மேலும் ஒவ்வொரு கிழமைகளிலும் நடக்கும் பாதுகாப்பு குழு கூட்டங்களிலும் இருந்துள்ளமை நம்பத்தகுந்த வட்டாரங்களில் தெரியவந்துள்ளது. மேலும் பாதுகாப்பு குழு கூட்டங்களில் எடுக்கப்படும் தீர்மானங்கள் மற்றும் அரசு புலனாய்வு தகவல்கள் கூட சுரேசாலை மற்றும் சக்ரான் குழுவினர் கைகளுக்கு சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் தேசிய பாதுகாப்பு குழு உறுதியாக இருக்கவில்லை என இவ்வாறான காரணங்கள் மூலம் தெரிய வருகின்றது. பாதுகாப்பு குழு கூட்டங்களில் ஜனாதிபதி மற்றும் முப்படை பிரதானிகள், பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர், பிரதமர், போலீஸ் மாதிபர், வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர், அரசு புலனாய்வு பிரிவின் பிரதானி ஆகியோர் பங்கு பெற்றவர். அப்போது ஒரு சந்தர்ப்பத்தில் 2018 ஆண்டு செப்டம்பர் தொடக்கம் 2019 ஏப்ரல் 21 ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடக்கும் வரை பிரதமர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் அன்றைய போலீஸ் மாதிபர் பூஜித் ஜெயசுந்தரவை பாதுகாப்பு குழு கூட்டங்களுக்கு வர வேண்டாம் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தடை விதித்திருந்தார். பிரதி போலீஸ் மாதிபர் சிசிர மெண்டிஸ் தான் அரசு புலனாய்வு பிரிவின் பிரதானியாக செயற்பட்டார். இவர் ரணில் விக்ரமசிங்கவின் நெருங்கிய நண்பர். அரசு புலனாய்வு பிரிவின் அத்தியட்சராக பிரிகேடியர் பிரியந்த மாதந்திலகே பதவி வகித்தார். அரசு புலனாய்வு பிரிவில் 35 ராணுவ புலனாய்வு அதிகாரிகளை இருந்தனர். பிரிகேடியர் பிரியந்த மாதந்திலகேவுக்கு அனைத்து புலனாய்வு தகவல்களும் வரும். அவர் அது தொடர்பில் ஆராய்ந்த பின்னரே புலனாய்வு பிரதானிக்கு மற்றும் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருக்கும் கொடுக்கப்படும். பிரிகேடியர் பிரியந்த மாதந்திலகே பாதுகாப்பு குழு கூட்டங்களில் எடுக்கப்படும் அனைத்து தகவல்கள், புலனாய்வு தகவல்கள் சுரேசாலை மற்றும் சக்ரான் குழுவினருக்கு வழங்கியுள்ளனர். குறிப்பாக குண்டுவெடிப்பு தொடர்பான தகவல்கள் அனைத்தும் பகிரப்பட்டுள்ளதாகவே தெரிய வந்துள்ளது. அரசு புலனாய்வு பிரிவின் பிரதானியாக இருந்த பிரதி போலீஸ் மாதிபர் சிசிர மெண்டிஸ் குண்டு தாக்குதல் நடப்பதற்கு 10 நாட்களுக்கு முன்னர் பொதுவருட விடுமுறைக்காக சிங்கப்பூர் பயணமானார். போதில் புலனாய்வு பிரதானியாக பிரிகேடியர் சிசிர மாதந்திலகே கடமையில் இருந்தார். அச்சந்தர்ப்பத்தில், அதாவது குறித்த கிழமைக்கான பாதுகாப்பு குழு கூட்டம் 2019 ஏப்ரல் 16 நடக்கவில்லை. அதற்கான காரணம் இன்று வரை தெளிவற்றே காணப்படுகிறது. கோட்டபய ஜனாதிபதியான உடன் செய்த முதல் வேலையாக மலேசியா தூதுவர் ஆலயத்தில் கடமையாற்றிய சுரேசாலைவை இலங்கைக்கு அழைத்து அரசு புலனாய்வு பிரிவுக்கு பிரதானியாக நியமிக்கப்பட்டார். அதன் பின்னர் சுரேசாலை கோட்டபைவிடம் கதைத்து பிரிகேடியர் சிசிர மாதந்திலகேவை ராணுவ ரகசிய தகவல் மையத்தில் அத்தியட்சராக நியமித்தார். இவ்வாறான பதவிகள் நம்பிக்கையானவர்களுக்கே வழங்கப்படும். அதாவது அன்று நல்லாட்சி அரசாங்கத்தில் அரச புலனாய்வு பிரிவில் இருந்து கொண்டு சுரேசாலைவுக்கு செய்த உதவியே அவருக்கு வழங்கப்பட்ட பதவியாகும். எரிபொருள், எரிவாயு, மருந்துகள், உணவு மற்றும் உரம் ஆகியவற்றின் விலைகளை குறைத்து மக்களுக்கு நிவாரணம் வழங்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இன்றைய தினம் அம்பாந்தோட்டை பகுதிக்கு விஜயம் செய்தவர் அங்குள்ள போதகண்டிய போதி மகா விகாரை, நாக மகா விகாரை மற்றும் சித்துல் பவ மகுள் விகாரை ஆகியவற்றுக்கு சென்று மத வழிபாடுகளில் ஈடுபட்டார் என தெரிவிக்கப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து அங்குள்ள மகா சங்கத்தினர் எதிர்கொள்ளும் குறைபாடுகள் குறித்து கேட்டறிந்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டில் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் கடுமையாக உயர்ந்துள்ளதால் பொதுமக்கள் பெரும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர் என தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் இப்பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் என மக்கள் எதிர்பார்த்த போதிலும் மின்சார கட்டணம், எரிபொருள் மற்றும் உணவுப் பொருட்களின் விலைகள் தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். உரத்தட்டுப்பாடு காரணமாக நாட்டின் உணவு பாதுகாப்பு பெரும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதை அவர் குறிப்பிட்டுள்ளார். மில்லியன் கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்று ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கம் விலை ஏற்றத்தை கட்டுப்படுத்த இன்னும் முறையான தீர்வை வழங்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். இந்த இக்கட்டான தருணத்தில் உடனடியாக எண்ணெய், எரிவாயு, மருந்து மற்றும் உரங்களின் விலைகளை குறைத்து மக்களுக்கு உண்மையான நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்று சஜித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார்.
நிலக்கரி விலை மனுக்கோரலில் இடம்பெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்துமாறு கோரி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் உள்ளிட்ட அக்கட்சியின் முக்கியஸ்தர்கள் சிலர் இன்று குறித்த முறைப்பாட்டை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த விலை மனுவை ஜனாதிபதிக்கு நெருக்கமான ஒருவருக்கு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்ட விதம் தொடர்பான குரல் பதிவு ஒன்று வெளியாகியுள்ளதாக தெரிவித்து இந்த முறைப்பாட்டை அவர்கள் சமர்ப்பித்துள்ளனர். இதுகுறித்து முஜிபுர் ரஹ்மான் தெரிவிக்கையில், ஒரு குரல் பதிவு வெளியாகி அதை கேட்கும் போது அங்கேயும் ஒரு மோசடி நடந்துள்ளது என்பது புரிகின்றது. ஜனாதிபதிக்கு மிக நெருக்கமான ஒருவருக்கு இந்த டெண்டரை வழங்க வேண்டும் என்பது தொடர்பான கலந்துரையாடல் அந்த குரல் பதிவில் உள்ளது. எனவே அந்த குரல் பதிவு மற்றும் அதில் இடம்பெற்றுள்ள விடயங்கள் குறித்து உடனடியாக விசாரணை நடத்துமாறு கோரி இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்துள்ளோம். அந்த குரல் பதிவில் ஜனாதிபதியின் பெயர் மற்றும் அவருக்கு மிக நெருக்கமான தொழிலதிபர்களின் பெயர்கள் குறிப்பிடப்படுகின்றன. இதன் மூலம் அங்கேயும் தெளிவாக ஒரு மோசடி நடந்துள்ளது என்பது உறுதியாகின்றது என தெரிவித்துள்ளார். மின் உற்பத்திக்கு தேவையான எரிபொருள் தாங்கிய கப்பல் ஒன்று இலங்கை வந்தடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த கப்பல் நேற்று பிற்பகல் நாட்டை வந்தடைந்ததாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. 30,000 மெட்ரிக் டன் பேர்னஸ் எண்ணெயுடன் இந்த கப்பல் நாட்டை வந்தடைந்துள்ளதாக அந்த கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நித்திகுமார தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அதில் உள்ள எரிபொருளை கொலன்னாவ எண்ணெய் களஞ்சிய முனையத்திற்கு விநியோகிக்கும் பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை ஏப்ரல் மாதத்தில் 12 சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருள் கப்பல்கள் இலங்கைக்கு வந்து சேரும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ஜனக ராஜகருண அண்மையில் தெரிவித்திருந்தார். நாட்டில் போதுமான எரிபொருள் கையிருப்பு எவ்வித பற்றாக்குறையுமின்றி பராமரிக்கப்படுவதாகவும் கோரப்பட்ட எரிபொருள் திட்டமிட்டபடி வந்து சேரும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ் செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக 2,10,00,000 ரூபாய் நிதி விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியில் இதுவரை 2 கட்டங்களாக அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் 240 என்பது தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு அவற்றில் 239 என்பது தொகுதிகள் மீட்கப்பட்டிருந்தன. இதன்படி 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் சீரற்ற காலநிலை காரணமாக பிற்போடப்பட்ட நிலையில் இந்த மாதத்தின் இறுதியில் அல்லது எதிர்வரும் மாதத்தின் ஆரம்பத்தில் அந்த பணிகள் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டது. எனினும் அகழ்வு பணிகளுக்கான நிதி ஒதுக்கப்பட்டதால் 3ஆம் கட்ட அகழ்வு பணிக்கான நிதிகள் இதுவரை நிர்ணயம் செய்யப்படவில்லை. இவ்வாறான நிலையிலேயே இந்த பணிகளுக்காக 2,10,00,000 ரூபாய் நிதி விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் செம்மணி மனித புதைகுழி தொடர்பான வழக்கு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதியன்று மீள விசாரணை எடுக்கப்பட உள்ளது. நிதி விடுவிக்கப்பட்டுள்ளதால் அன்றைய தினம் அகழ்வு தொகுதிகள் அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளன என்றும் கருதப்படுகின்றது. இலங்கை தமிழரசு கட்சிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பும் ஒன்றிணைந்து பயணிப்பதாக இருந்தால் பொது கட்டமைப்பை உருவாக்குதல், பொது சின்னத்தை பயன்படுத்துதல் ஆகிய விடயத்தில் தெளிவானதொரு ஏகோபித்த நிலைப்பாட்டை எடுக்க வேண்டியுள்ளது. இந்த நிலையில் குறித்த விடயம் சம்பந்தமாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியானது தற்போது இலங்கை தமிழரசு கட்சியின் உத்தியபூர்வமான முடிவுக்காக காத்திருப்பதாக அதன் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் நிறைவின் பின்னர் தொடர்ச்சியாக இலங்கை தமிழரசு கட்சிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. இதன் விளைவாக மாதாந்தம் இருதரப்பு சந்திப்புகளும் நீடித்துக் கொண்டிருக்கின்றன. இவ்வாறான நிலையில் இறுதியாக நல்லூரில் உள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானத்தின் அலுவலகத்தில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் தமிழரசு கட்சிக்கும் இடையிலான சந்திப்பு நடைபெற்றிருந்தது. இந்த சந்திப்பின் போது இலங்கை தமிழரசு கட்சிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் இணைந்து செயல்படுவதற்கான பொது கட்டமைப்பை உருவாக்குதல், பொது சின்னத்தின் அடிப்படையில் கூட்டணியை அறிவித்தல், அதன் பெயர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற தொடர்பில் பிரச்சனைகள் இல்லையாகிய விடயங்கள் சம்பந்தமாக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இச்சமயத்தில் இவ்விடயம் சம்பந்தமாக இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தினை கூட்டி தீர்மானம் எடுத்ததன் பின்னர் தமது நிலைப்பாட்டை அறிவிப்பதாக பதிலளிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் குறித்த விடயம் சம்பந்தமாக ஆராய்வதற்காக இன்னமும் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் கூட்டப்படவில்லை என்பதோடு 6 மாத காலமாக அக்கட்சியின் மத்திய குழு கூட்டம் தாமதமாகி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இலங்கை தமிழரசு கட்சியின் இறுதி முடிவினை எதிர்பார்த்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி காத்திருக்கின்ற சூழலில் அக்கூட்டணியின் தலைமை குழு கூட்டம் நிகழ்நிலையில் அண்மையில் நடைபெற்றது. இதன்போது தமிழரசு கட்சி உறுதியான முடிவினை தெரிவிக்காது வெறுமனே தமது கட்சியை மையப்படுத்தி தீர்மானங்களை எடுப்பதற்கு முனைவார்களாக இருந்தால் அத்துடன் அவர்களுடனான உரையாடல்களை முடிவுக்கு கொண்டு வருவதோடு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் தனியான தரப்பாக செயற்படும் என்ற அறிவிப்பை முதலிலேயே மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.